அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய் vlog ஆன் பண்ணிட்டான். இரு गाइस மறந்துட்டேன். ஹாய் ஃபேம் தங்கமா. வணக்கம்டா மாப்ள. இன்னைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா 10 மணி கரெக்ட்டா நைட் 10 மணி ஃபேம். நாங்க வந்து என்ன பார்க்கறோம்னா ரம்தான் அதாவது இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட போறோம். HMR பிரியாணி. இது வந்து கோயம்புத்தூர் பயங்கர ஃபேமஸ் இந்த HMR பிரியாணி. சோ இவனை வந்து நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஓபன் பண்றேன். இருங்க ஓபன் பண்ணலாமா? இதுக்கு என்ன இருக்கு தங்கமா? டேய் என் உசுரு உன்னை நான் ஆரலை விட எனக்கு உன்னை பிடிக்குமா? எனக்கு ஆரல் பிடிக்குமா ரொம்ப? நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் எனக்கு அது திட்டுறாங்க தங்கம்மா. சாணுவையும் அழுக வச்சிங்க. நீ சொல்லு தங்கம்மா, நீ அழுதியா தங்கம்மா? நான் உன்னை ஹாப்பியாக தானே வச்சுக்கிறேன். சரி தங்கம்மா, அட்லீஸ்ட் நீ ஏதாவது சொல்லி எல்லோரும் என்னை திட்டுறாங்க தங்கம்மா. கமெண்ட் பாக்ஸில் என்னை போட்டு அடிக்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில். எல்லோரும் தெரியுமா? எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா தங்கம்மா? எல்லாரும் சொல்லுவாங்களா? சரி சரி. இதுக்கு நானே போய் எடுத்துறேன். நான் போயிட்டு வரைக்கும் எது பண்ணக்கூடாது. ஓகே பேபி, சும்மா இருக்கணும். நான் தான் வந்து உனக்கு சொல்லுவேன். எப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபேம், HMR பிரியாணி இப்படி இருக்குது அப்படிக்கு நான் உனக்கு சொல்லுவேன். சரியா? நான் தான் ரிவ்யூ சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. நான் போய் தட்டு மட்டும் எடுத்து தரேன். ஓகே இங்கே பாரு. இது டேஸ்ட்டு, இது ஸ்வீட்டு, இது ஜூஸு, இது என்னவா இருக்கும்? இது வாட்டர்மெலனு, இது பிரியாணி, இது ஸ்வீட்டாக இருக்குமே. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. இது தயிர் செம்ம நல்லா இருக்கும். ஆனால் இப்போவே தான் சாப்பிட்டோம். ஆனால் திருப்பி தயிர் தான் ஆர்டர் பண்ணிக்காங்க. சந்தோஷம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மாமா நான் ஒண்ணுமே சொல்ல மாமா, நான் சும்மா தான் இருந்தேன். நீ ரிவ்யூ சொல்லலைன்னா நான் தான் சொல்லணும். இது நீ சொல்லல. எனக்கு தெரியும் தங்கம்மா, நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என் உசுருடா. நீ யாரு? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஐயோ ஐ லவ் யூ. சரி நைட் 10 மணி வச்சு தூங்குற டைம் வேறு வரணும். ஆக்சுவலி குட்டிக்கு பயங்கர வயிறு வலி ஃபேம். வயிறு வலியில் இப்போ தான் ஓகே. சென்னை போனது அவளுக்கு வந்து இந்த கிளைமேட் எதுவுமே சேரதில்லை அவளுக்கு. ஸோ பாவம். கேக் சாப்பிட்டாலாமா? சொல்லிட்டேன். ஓகே கேக் சாப்பிட்டா ஃபேம். ஸோ காய்ச்சல் வந்துடுச்சு, அதனால் வயிறு வலி வந்துடுச்சு. புரியுது. ஓகே புரியுது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மேம் பார்ப்பாங்க, அவங்க மேம், அதனால் அவள் சொல்லிக்கிறது கரெக்டாக தாங்கம்மா. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்கின் அல்வா. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மைனஸ். வெயில் காலத்துக்கு தேவையானது வாட்டர்மெலன். இதுதான் நோம்பு கஞ்சி ஃபேம். நோம்பு கஞ்சி அடிப்பொலியாக இருக்கும் எப்பவுமே. எனக்கு நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். இது என்னது தங்கம்மா? இது என்னது? இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ விளையாடுற மூல இருக்கா என் புள்ள. சாரி எனக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல. இது வந்து கஷாயம் ஃபேம். ஏன்னா குழந்தைய குடிக்கூடாதனால இது கஷாயம் வச்சுருக்காங்க பெரியவங்களுக்கு. வாங்க கேமராமேன். வாட்டர் பண்ணி கேமராமேன். இது எங்க கேமராமேன். இது வந்து ஆமாம் இதெல்லாம் எடுத்துறேன்டா. இது வந்து நான் மாதிரி ஃபேம். இது வந்து ஒயிட் கலருக்கு. இது வந்து நான் மாதிரி நல்லாயிருக்கும். இது கிரேவி தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியும். இது சமோசா. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணியிருந்தோம். நம்ம பண்ணியிருந்தது SS ஹைதராபாத் பிரியாணி. இந்த டைம் HMR பிரியாணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சமோசா ஃபேவரட் கிரில் வந்திருக்கு. குழந்தைக்கு சாப்பிடக்கூடாது, வயிறு வலி. என்னடா நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். தண்ணி தானே மறந்துட்டேன். என்னென்ன வேணும் சீக்கிரம் சொல்லு. தண்ணி, பவுடர். என்ன பவுடர்? சக்கரை பவுடர். நான் போய் எடுத்து தரேன், நீ ரிவ்யூ சொல்லக்கூடாது. ஓகே ஆமா. உங்களுக்கு நான் சொல்ல புரியுமா? உங்களுக்கு நான் சேம் எடுக்கிறேன். சேம் ஸ்கேல்
ஸ்கேல் அன்பனுக்கு கொடுக்குறேன். ஸ்கேல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதான் ஸ்கேல். இங்கே விளையாடு. இல்லை சொல்ல என்னாச்சு தங்கம்மா? நான் அங்கிருந்து வரும்போது அங்கிருந்து வந்தேன். அப்படியே கால் தடி வந்துட்டு பார்த்துடி அந்த உசுறு பார்த்து. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. சாப்பிட்டு பாரு மாம்ஸ். ரிவ்யூ சொல்லு. மாமா வந்து உண்மையா கரெக்டான ரிவ்யூ சொல்லுவார். நமக்கு டேஸ்ட் தெரியல. தண்ணி வேணும். எச்சமா பழைய எச்சமா பிரியாணி மாதிரி தான் இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்கா? ஓகே எனக்கு சளி பிடிச்சிருக்கு சாணுமா. சளி பிடிச்சிருக்கு. நான் போய் ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க. ச்சே அடிப்பொலி. தங்கம்மா இது பெரியவங்க சாப்பிட்றது. உனக்கு கொடுத்துக்கல இது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். தம்மா சும்மா சரி எனக்கா ஒரு ரை நல்லா இருக்கா? தண்ணி வருது அதுல. தண்ணி இருக்கா? தங்கம்மா நான் போறேன் தங்கம்மா. எனக்கு ஒரு வை நீ சாப்பிட்டு பாரு. இடியாப்பண்டா. சரி விடு. இதானு குடுக்கல. தங்கம்மா இந்தாடா. ஒரு எனக்கா நீ சாப்பிடும்போது சரி மூஞ்சி பாரு. பேவேலும் குட்டலாம். தங்கம்மா என்னடா வர இப்படி பண்ற? தம்பி என் மூஞ்சி ஒரு நிமிஷம் பாரு. என் மூஞ்சி பார்த்து நீயே வாங்கிடுவ. என் மூஞ்சி பாரு. இந்தாடா ப்ளீஸ்டா. ஐ லவ் யூ டா. நோ ஏய் லவ் யூ டா. மாமாட்ட. ஏய் லவ் யூ தங்கம்மா. அல்வனா வா. இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ பேர் என்ன தெரியுமா? நான் வர மாட்டேன். ரிவெஞ்ச் எடுக்கிற தங்கம்மா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் மரியாதை சொல்லிட்டேன். எனக்கு சாணு தாண்டா பிடிக்கும். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பத்தி. இது வந்து 495 ஃபேம் இஃப்தாரோடது 495. நீங்கள் வேணா உங்களுக்கு வேணா கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா எச்எம்ஆர்னா உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலே வரும். ட்ரிபிள்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இது நல்லா இருக்கும். அது யாராவது சாப்பிட்டீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தங்கம்மா வாடா போகலாம். ஹாய் சொல்கிறாங்க பாரு ஃபேன்ஸ். ஹாஸ்டல் பசங்க நம்ம ஃபேன்ஸ் தான். எப்படி சாணு ஹாய் காமிக்கிறா பார்த்தீங்களா? ஏய் பா டார்ச் லைட் அடிக்கிறானுங்க பாரு. எப்படி காமிக்கிறாங்க பார்த்தியா? ஹாஸ்டல் பசங்க கேடி காலேஜ் ஹாஸ்டல் பசங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி ரம்ஜான். நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி ரம்ஜான்.